கிருபையின் காலத்துல அப்படிப்பட்டதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாரு? முற்றுப்புள்ளி வச்சு தடுத்தாரு. இயேசு சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு? தடுத்து நிறுத்திட்டாரு. நிறுத்தினாரு அப்படிங்கிறதுக்காக இயேசு என்ன செய்யாம இருக்க மாட்டாரு? நீதி விசாரிக்காம இருக்க மாட்டாரு. கவனமா இருக்கணும். குளறுபடியான உபதேசங்களை கேட்கிற ஜனமே, தேசம் விட்டு தேசம் இந்த செய்திகளை கேட்கிறவர்களே, இயேசு கிருபையானவர் தான். இன்னொரு புறம் எரிச்சலுள்ள தேவன். அதனாலதான் சங்கீதம் 2:12 சொல்லுது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்துல என்ன செய்யுமா? குமாரனுடைய கோபம் கொஞ்ச காலத்துல என்ன செய்யுமா? அப்புறம் எதுக்கு பொய் பேசணும் ஊழியர்கள்? குமாரன் வரப்போகிறார், அவருடைய நீதி விளங்க போகிறது, அழிவை நோக்கி போகிறவர்கள் வாருங்கள், இளைப்பாறுதல் அவரிடத்தில் இருக்கு, அப்படி அல்லவா போதிக்கணும்?